நமஸ்காரம். இன்று நமஸ்காரம். பாடல் பிறந்த கதையில் எபிசோட் 24 தங்களை வரவேற்கிறோம். 23வது எபிசோட் அனுஷத்துக்கு கொடுக்கணும், அது பெண்டிங்ல இருக்கு, அதையும் சேர்த்து பண்ணிடலாம். இன்னைக்கு விநாயகரோட பாடல். ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தி நிளம்பிரை போலுமையிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை குந்தியில் வைத்திடு போற்றுகின்றேனே. ஒரு நல்ல ஒரு நமஸ்காரம். நல்ல இதுவா இருக்கு. விநாயகரோட விநாயக சதுர்த்தியோட ஒரு தொடக்கமா ஒரு பாட்டு கொடுங்க. விநாயகருக்கு இந்த நேந்தி விட்ட ராகங்கள்னு சிலதெல்லாம் இருக்கு. முக்கியமா நாட்டை சொல்லுவா, ஹம்சத்வனி. ஹம்சத்வனி இல்லாம விநாயகர் பாட்டே கிடையாது. அதனால முதல்லயே நான் முதல் பாட்டை ஹம்சத்வனி பாடிருக்கலாம், முதல் பாட்டை நாட்டை பாடிட்டதுனால அது க்ஷமிக்கப்படுகிறது. இந்த பாட்டு எழுதி ஒரு 16 வருஷம் இருக்கலாம், 15லேருந்து 16 வருஷம் இருக்கலாம். இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் ஸ்டாஃப் காலேஜில் நான் சேர்ந்த போது ஒரு முதல் வருஷத்து முடிஞ்ச அப்புறம் பார்த்தா எல்லாம் அக்ரஹாரமாக இருந்தது. இந்த 17 ஃபேக்கல்ட்டியில் 13 அக்ரஹாரம். ஆனால் நாங்கள்லாம் அந்த இடத்துல ஒரு கோவில் இல்லையே, ஒரு கோவில் கட்டணும்னு ஒரு பிளான் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு விநாயகர் கோவில் வைக்கணும்ன்ட்டு. அதுக்கு பாருங்கோ, ஈஸ்வரன் கிருபை ஒரு ஐயங்கார் தான் செலவு வாங்கி கொடுத்தாரு. அவரை நினைக்காம இதை பண்ண முடியாது. வரதராஜன் ஒருத்தர், அவர் பட்டாச்சாரியார், இப்போ பேங்க் ரிட்டையர் ஆனப்புறம் பட்டாச்சாரியார் நிறைய கோயிலில் புளியோதரை கொடுத்துட்டுருக்காரு. அவர் தான் விநாயகர் சிலை நான் தான் வாங்கி கொடுப்பேன்னு வாங்கி கொடுத்தார். அந்த சிலையை வச்சு கோவில் கட்டி நானும் எல் ஸ்ரீனிவாசன், என்னோட ஒரு ஸ்வர்கீய எல் ஸ்ரீனிவாசன், அவரும் நானுமா சேர்ந்து நாக பிரதிஷ்டெல்லாம் பண்ணி அந்த கோவில் ஒன்று பிரதிஷ்டை பண்ணோம். எல்லாரும் நாங்கள் 2 பேரும் அதில் இருந்தமே தவிர மற்றவா எல்லாரும் சேர்ந்து பண்ணா. அந்த கோயில் கட்டும்போதே முதல்ல ஒரு பாட்டு எழுதினேன். அந்த பாட்டு ரொம்ப நல்லா அமைஞ்சது. ஏன்னா அந்த கோவிலோட க்ஷேத்திரத்தோட விசேஷம் என்னன்னு சொல்கிற மாதிரி அந்த பாட்டில் இருக்குது. அது எதாச்சும் அமைஞ்சது. அதை எழுதினோன்னு எல்லாரும் க்ஷேத்திரத்தில் இருக்க என்னென்னலாம் சொன்னமோ எல்லாத்தையும் இந்த பாட்டில் கொண்டு வந்துட்டியே அப்படின்னா, அது அந்த விநாயகரோட அருள். ராஜகணபதியின் பேர். அது ஹம்சத்வனியில் எழுதியிருக்கேன். இந்த பாட்டை இன்னைக்கு பாடுறது எனக்கு கொஞ்சம் பெருமையாக இருக்குது. எங்கள் ஃபேக்கல்ட்டியாக நாங்கள் இருந்த ஒரு இந்த 14 பேர் 15 பேர் எங்களோட சார்பாக இந்த பாட்டை பாடிட்டோம். இதை நீங்கள் யூடியூப்பில் போட்டோன்னே இதை நான் எங்கள் ஃபேக்கல்ட்டி குரூப்லேயும் போட போகிறேன். பிகாஸ் குரூப்பில் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பட் இதை போட்டேன்னா இது மூலமாக நம்மளது இந்த மாதிரி ஒரு பாட்காஸ்ட் பண்ணுறோங்கிறதும் அவளுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது விநாயகர் கொடுக்குற ஒரு ரூட்டுன்னு எடுத்துட்டு அதையும் போடுறோம். பாடட்டுமா? நெஞ்சக்கன கல்லு நெகிழ்ந்துருக, நெஞ்சக்கன கல்லு நெகிழ்ந்துருக, நெஞ்சக்கன கல்லு நெகிழ்ந்துருக, தஞ்சத்தருளியல் சேர் செஞ்சோர் பூனை மாலை, செஞ்சோர் பூனை மாலை சிறந்திடவே பஞ்சக்கரவானை, பஞ்சக்கரவானை பதம் பணிவாம், பதம் பணிவாம், பதம் பணிவாம். ஓம் வல்லப கணபதி சரணம் சரணம், வல்லப கணபதி சரணம் சரணம், ராஜமூர்த்தயே சரணம் சரணம், வல்லப கணபதி சரணம் சரணம், ராஜமூர்த்தயே சரணம் சரணம், வலம்புரி நாயக சரணம் சரணம், நலம் பல புரிந்து அருளனி வரணும், வல்லப கணபதி சரணம் சரணம் சரணம். முழு முதற் பொருளே ராஜகணபதே, முழு முதற் பொருளே ராஜகணபதே,
முதன்மை நிலையை என்றும் அருளே. முதன்மை நிலையை என்றும் அருளே. அனுதினம் தொழுவேன் பாடி துதிப்பேன். அனுதினம் தொழுவேன் பாடி துதிப்பேன். பனை போல் ஓங்க ததியருள்வாயே. பனை போல் ஓங்க ததியருள்வாயே. வேலவன் சோதரா மாலவன் மருகா, அரசடி நிழலில் அருள் தரும் இறைவா. ஞாலத்தில் யாவரும் அருள் பெற பொருள் பெற. ஞாலத்தில் யாவரும் அருள் பெற பொருள் பெற. அனைத்தும் கிடைக்க நினைத்தது நடக்க. அனைத்தும் கிடைக்க நினைத்தது நடக்க. வல்லப கணபதி சரணம் சரணம். வேதநாயகா விக்ன விநாயகா. வேதநாயகா விக்ன விநாயகா. வேண்டும் வரம் தரும் வேல நிவாசா. வேண்டும் வரம் தரும் வேல நிவாசா. பாவம் பொடிபட வாழ்வு வளம் பெற. பாவம் பொடிபட வாழ்வும் வளம் பெற. பாதம் தொழுதேன் பாலனுக்கு அருள்வாய். வல்லப கணபதி சரணம் சரணம். ராஜமூர்த்தயே சரணம் சரணம். வல்லப கணபதி சரணம் சரணம். இந்த பாட்டில் கோவிலில் எங்கே இருக்காருன்னா, பேங்க்ல மெயின் கேட்ல நேர ராஜபாதை மாதிரி உள்ள வரும். அந்த கடைசியில ஒரு வேலை மரம், ஒரு பனைமரம், ஒரு அரச மரம், 3 இருக்கு. ஒரு அரச மரம் இருக்கு, அந்த மரத்துக்கு பக்கத்துல ஒரு பனைமரம் கிடக்குறது. அதை சுத்திண்டு வேலை மரம் பிணிஞ்சிருக்கு. அந்த இடத்துல வைக்கணும்னு எங்களோட பியூன் ஒருத்தர், அதாவது நான் வழக்கமாக நம்ம சொல்கிறோம் இல்லையா, எல்லாரும் ஒன்று தான். ஒரு பிரின்ஸிபலாக இருந்தாலும், காலேஜோட நம்பர் 1 இருந்தாலும், கடைக்கு நிலை ஊழியர் இருந்தாலும், எல்லாருமே காலேஜுக்காக தான் உழைக்கணும். அந்த மாதிரி அந்த பியூன் தான் இந்த இடத்துல வைக்கணும் சார் விநாயகரை. காலேஜுக்கும் சுபிக்ஷம், வரவங்களுக்குலாம் ப்ரமோஷன் கிடைக்கும் அப்படின்னு அந்த இடத்துல தான் வச்சோம். இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா அது 3த்தையும் கொண்டு வந்திருப்பேன். முதல்ல அவர் பேர் ராஜகணபதி, அவர் வலம்புரி விநாயகர், அது 2த்தையும் சொல்லிட்டேன். வேலை மரத்து கீழே இருக்காருன்னு சொல்லியிருக்கேன். பனைமரத்து போல ததியருள்வாயின்றது பாபநாச சிவனோட இது. கருணை செய்வாய் கஜராஜ மூக்க. அந்த பாட்டில் ததியருள் ராமதாசன் போற்றும் பாதான்னு பாடியிருப்பார். ததியருள்னா முன்னேற்றம் ததின்றதுக்கு ஒன்று தயிர்னு ஒரு அர்த்தம் இருக்கு, இன்னொன்று நற்கதி இல்லை முன்னேற்றம் தருவாய் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. ததி அப்படின்றது நான் இன்னொருத்தரை கேட்டு தெரிஞ்சுட்டேன் அந்த வார்த்தையை, அதை அங்கே போட்டேன். பனையம்பரம் போல வசந்து வளரணும் அப்படின்றதுக்கு அதை போட்டேன். அதேமாதிரி வேலை மரத்துக்கு நிழலில் தரேன்னு போட்டு அது 3த்தையும் கொண்டு வந்துருந்தேன். அந்த கோயிலோட சிறப்பு, அந்த கோயில் வந்ததுக்கப்புறம் காலேஜுக்கு முன்னேற்றம் தான். அந்த காலேஜில் வேலை செஞ்சவா, அங்கே வந்து படித்தவா எல்லாரும் ப்ரமோஷன்லாம் வாங்கி நல்லா இருக்கா. அது அந்த காலேஜுக்கு விநாயகரோட அருள் இன்னைக்கும் இருக்குது. இப்போது கும்பாபிஷேகம் பண்ண போகிறான்னு நினைக்கிறேன். ஏன்னா திருப்பி ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்கலாம். நாங்கள் காலேஜ் போகிற வாய்ப்பு இல்லை, இதை நாங்கள் போடுறேன், காலேஜ்லேயும் போடுறேன். இறைவன் சித்தம். ஏதாவது சொல்லணுமா? இல்ல இல்ல, மிக்க நன்றி. அற்புத கீர்த்தி வேண்டின் ஆனந்த வாழ்க்கை வேண்டின் நற்பொருள் குவிதல் வேண்டின் நலமெல்லாம் பெருக வேண்டின் கற்பக மூர்த்தி தெய்வ களஞ்சிய திருக்கை சென்று பொற்பத பணிந்து பாரீர் பொய்யில்லை கண்ட உண்மை அப்படின்னு கண்ணதாசன் கொடுத்திருக்கார். கற்பகமூர்த்தியை பார்த்து வலது கையில கற்பக விநாயகருடைய கையில திருவீஷர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிவலிங்கத்தை வச்சுட்டு பிள்ளையார்பட்டியில சுவாமி திருவருள் பாலிப்பார். அவரையும் நினைச்சு விநாயகரை நினைச்சு நல்ல ஒரு முன்னேற்றம் எல்லாருக்கும் எல்லா விதத்திலையும் கிடைக்கணும்னு நினைச்சுக்கிறோம். இந்த பாட்டை கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. ராஜ கணபதியாக இருக்கக்கூடிய அந்த விநாயகருக்கு பணிவான நமஸ்காரம். நன்றி. ராம் 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 ராம். ராம். முடிஞ்ச